பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு மிகவும் நெருக்கப்பட்டார், மிகவும் உபத்திரப்படுத்தப்பட்டார். பயங்கரமான வியாதி அவரை சூழ்ந்து கொண்டது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். தங்கம் விலையுயர்ந்த ஒரு பொருளாக இன்றைக்கு கருதப்படுகிறது. நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் தங்கத்தின் விலை மதிப்பு அதிகம். இந்த தங்கம் எளிமையாக கிடைக்கிற ஒரு காரியம் அல்ல. இந்த தங்கம் பூமியின் அடியிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த தங்கம் எடுக்கப்படும் பொழுது இந்த தங்கத்தோடு கூட மற்ற கனிமங்களும் ஒட்டியே காணப்படுகிறது. இந்த தங்கத்தை அந்த கனிமங்களோடு கூட இருந்து பிரித்து எடுக்க வேண்டுமானால் அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தங்கம் சுத்திகரிக்கப்படுவதற்கு சுமார் 2000 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை உட்படுத்த வேண்டும். அப்படி உட்படுத்தப்பட்டாதான் அந்த தங்கம் சுத்தமாக மற்ற கனிமங்களை விட்டு பிரிந்து சுத்த தங்கமாக கையில் கிடைக்கும். யோபு இதைதான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்ம அநேகரை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில துன்பங்கள் அதிகமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களுக்கு மிகுந்த துன்பங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென். சில சமயங்களில் நம்ம யோசித்து பார்ப்போமானா, நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் நமக்கு இவ்வளோ துன்பம் வருகிறது, ஏன் இவ்வளோ கஷ்டம் வருகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காகவே, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை நன்மைக்காகவே. ரோமர் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும், தீமைக்கு ஏதுவாக அல்ல. ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம், உபத்திரவத்தின் பிடியில் சிக்கி இருக்கலாம். கவலைப்படாதிருங்க. இதெல்லாம் நம்மை ஆண்டவர் உயர்த்துவதற்காக அனுப்பப்பட்ட வழிகள். அல்லேலூயா. யோபு சோதிக்கப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் தலைகளாய் மாறி போனது. யோபுவை நன்றாய் நேசித்து அவனோடு கூட வாழ்ந்த மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, யோபு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த நாட்களில் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஆனா இப்போ யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவனை மதித்தவர்களும் அவனை மரியாதை கொடுத்தவர்களும் அவனை கனவீனப்படுத்த ஆரம்பித்தார்கள். யோபு அசட்டை பண்ணப்பட்டார். ஆனால் யோபு எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்தார். அவர் தேவனை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக என்னை மாற்றுவார், விளங்குவேன் என்று சொல்லி அவர் விசுவாசமாய் காணப்பட்டார். ஆமென். அதே போலவே அந்த யோபு சுத்த பொன்னாக மாறினார். அவர் இழந்தவர்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். அவரை வெறுத்தவர்களும் அசட்டை செய்தவர்களும் மீண்டும் யோபுவிடம் வந்து அவரை ஆஸ்வதிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தேவன் நம்மை உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கிறார். நம்மிலிருந்து வேண்டாதவர்களை அவர் அகற்றி பின்பு நாமும் சுத்த பொன்னாக மாறுவதற்காகவே இப்படிப்பட்ட உபத்திரவங்களையும் பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆகவே தேவனிடத்தில் நாம் நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். ஒருவேளை நாம் சோதனையின் பாதை நடந்து கொண்டிருந்தால் தேவன் தரப்போகும் உயர்வை நினைத்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவன் பல மடங்கு நன்மைகளை திரும்ப தந்து நம்மை மகிழ பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு கூட காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனால் அனுமதிக்கப்படுகிற துன்பங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் உங்களின் உயர்வின் மேன்மைக்கே, உங்கள் எதிர்காலத்தின் நன்மைக்காகவே ஆண்டவர் அனுமதிக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கடன் பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா? என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வழி தெரியாம பிதுங்கி இருக்கீங்களா? கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். யோபுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும்
இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து, மதிப்பும் மரியாதையும் கொடுத்து, எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல உங்களை ஆண்டவர் மீண்டும் நிலைநிறுத்துவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். அந்த யோபு சொன்னது போல, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தணும். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆமென்.